நாளைய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி முதலாய். தாய்க்கு தலைப்பிள்ளை முதல் அனுபவம், தந்தைக்கு அப்பா என்னும் சொல் முதல் அனுபவம், காதலர்களுக்கு முதல் முத்தம் முதல் அனுபவம், இளைஞர்களுக்கு முதல் சம்பளம் முதல் அனுபவம். இந்த மாதிரி நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் நம்ம முதல் அனுபவங்களா சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த விஷயங்கள், இந்த தருணங்கள் எல்லாமே நம்ம லைஃப்ல மறக்க முடியாத விஷயங்களாவே இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்காகவே இந்த ஸ்பெஷல் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய முதல் அனுபவங்கள்லாம் சினிமால எந்த அளவுக்கு அவங்க என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்ற மொமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஒரு பிக் செலிபிரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாட்டோகிராஃபரா நம்ம தமிழ் சினிமால என்ட்ரி ஆகி அதுக்கப்புறம் டைரக்டரா, ப்ரொடியூசரா பல முகங்கள் எடுத்து இன்னைக்கு ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டா ஒரு படமும் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் தான் பிஜி முத்தையா அவர்கள். இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ முதலாய் நிகழ்ச்சி மூலமா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்ககிட்ட நான் கேட்க போற கேள்வி எல்லாமே உங்க லைஃப்ல நடந்த முதல் சம்பவங்கள் எல்லாமே தான் நான் கேட்க போறேன். ஸோ நீங்களும் இதுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்ஸ்லாம் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா, ஏன்னா திரும்பி பார்க்குற விஷயமா இருக்கும். எஸ், கண்டிப்பா. ஸோ உங்களுடைய முதல் அனுபவம், அதாவது சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் அஃப்கோர்ஸ் எல்லாருடைய லைஃப்லயும் சினிமான்றது ஒரு பெரிய கனவாவே இருந்துட்டு இருக்கும். ஸோ காலேஜ் படிக்கும் போது ஆகட்டும், ஸ்கூல் படிக்கும் போது பசங்களுக்கே தோணும் நம்ம எப்படியா சினிமால போயிடணும்டா அப்படின்னு தோணும். ஸோ உங்களுக்கு அந்த எண்ணம் உதித்த ஒரு முதல் அனுபவம்னா எதுன்னு சொல்லுவீங்க? ஆக்சுவலி சினிமா என் லைஃப்பில் நான் பிளான் பண்ணாத விஷயம் தான். ஏன்னா நான் எப்படி ஸ்டூடெண்ட்னா, அப்பா டீச்சர், ஸ்கூல் டீச்சரு. ஸோ ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார். ஒரே பையன் வீட்டில். அதனால் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் 24 hours படிப்பை பற்றி மட்டும்தான். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கூட கிடையாது. ஸோ அப்படி இருந்த ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருந்து சினிமான்றது நினச்சே பார்க்கல. நான் வருவேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா நான் ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்க வரணும் அப்படின்ற பிளானே இல்லை. எனக்கு என்னென்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேரணும் அப்படின்ற லெவலில் தான் ஐடியா இருந்தது. அதுக்கப்புறம் என்னென்னா, ஏதோ ஒரு புது கோர்ஸாக இருக்கே விஸ்காம் அப்படின்னு தான் சொல்லி எஸ்ஆர்எம்கே வந்தேன். ஏன்னா எல்லாரும் படிக்கிற ஒரு விஷயத்த படிக்க வேணாம், புதுசாக ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு தான் வந்தேன். நான் ஒரு மல்டிமீடியா சம்மந்தமான ஒரு கோர்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்ற ஐடியாவோட சென்னையில் எஸ்ஆர்எம்ல சேர வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. விஸ்காம்னாவே நான் இந்த கேட்டலாக் பார்க்கும்போது எனக்கு ஃபுல்லாக என் மைண்டில் தோணுதெல்லாம் மல்டிமீடியா சம்மந்தமாக ஒரு படிக்க போகிறோம், அவ்வளோதான். அதை தாண்டி எதுவுமே இல்லை. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே ஜேர்னலிசம், ஃபோட்டோகிராஃபி அது இது நிறைய இருந்தது. இங்கே ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசும்போது பழகும்போது தான் எனக்கு சினிமான்ற ஒரு விஷுவல் மீடியமே ஓப்பன் ஆச்சு. ஸோ காலேஜில் ஒரு செகண்ட் இயருக்கு அப்புறம் தான் நம்ம சினிமாட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணேன். அண்ட் படிப்புலாம் முடிச்சதுக்கு அப்புறமா சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் சாதாரணமாக யாருக்குமே கிடைச்சிடாத ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு வாங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சினிமாக்குள்ளே வரத்துக்கு, என்ட்ரி ஆகிறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் சந்திச்ச ஒரு நபர் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? ரவி கே சந்திரன் சாரோட வீட்டுக்கு போனேன். அதுதான் என்னோட முதல் வாய்ப்பு தேடின அனுபவம். என்னன்னா, சினிமாட்டோகிராஃபராகவும் டிசைட் பண்ணிட்டோம். ஒருத்தரும் ஒரு கேமராமேனை சூஸ் பண்ணி அவர்கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் ஃபிலிம் இருந்த டைம். ஸோ ஈஸியாக அசிஸ்டண்டாக கூட ஆக முடியாது. ஸோ அப்போ என்னென்னா, மொத்தமே ஒரு பேட்சில் ஒரு 14-15 பேர் இருந்தோம். அதில் ஒரு 6-7 பேர் தான் சினிமாட்டோகிராஃபி ட்ரை பண்ணுறாங்க. அந்த 6 பேரும் பார்த்தா நோனான ஆட்கள் ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. பிசி சார்ட்டு ஒருத்தர், ஜீவா சார்ட்டு, திரு சார்ட்டு, கேவி ஆனந்த் சார்ட்டு, இவங்கெல்லாம் அப்போ பீக்கில் இருந்த ஆட்கள், ரத்னவேலு சார் எல்லாம். ஸோ இப்போது நான் என்னென்னா, வேறு இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஒருத்தர்கிட்ட ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலி அப்படி தான் ரவி கே சந்திரன் சார்கிட்ட ட்ரை பண்ணேன். ஸோ என்னோட முதல் இது எப்படி இருந்ததுன்னா, அவர் வீட்டில் போய் கதவை தட்டும் போதே அவங்க என்ன அப்படின்னு கேட்டாங்க. மேடம் கேட்டாங்க. கேட்டு இந்த மாதிரி சார்கிட்ட ட்ரை பண்ண வந்திருக்கேன். ஒன்று டப்புன்னு லாக் பண்ணிட்டாங்க. ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு, எனக்கு புரியல. எப்படி ட்ரை பண்ணுன்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலி ஃபோனில் கேட்டிருக்கலாம், இல்லை யார் மூலியமாவது போயிருக்கலாம், இல்லை எடுத்தோன்னே ஏதோ சேல்ஸ் ரெப் மாதிரி கதவை தட்டிட்டேன். ஸோ அப்படி தான் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் என்னென்னா, என்னோடய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன் காலேஜில். என்னோடய ஃப்ரெண்டு தான் என்னோடய கிளாஸ்மேட் ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணான். ஸோ அந்த படத்துக்கு கேமராமேன் ராஜரத்னம் சார். அவர் ரவி கே சந்திரன் சாரோட அசிஸ்டன்ட். அப்போது என்னென்னா, இந்த மாதிரி அவர் ஒர்க் பண்ணுறாரு, நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்டான் அவர்கிட்ட. எனக்கு ஓகே, நான் சேரேன்டான்னு சொல்லி நான் சிடி கொண்டாந்து கொடுத்தேன். அவர் பார்த்துட்டு, என்னோடய ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு, நல்லா பண்ணியிருக்க, நீ ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். ஸோ நான் அவரோட சேர்ந்து ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு ஒரு 1 வீக்கில். ஸோ அவர் ரவி சார் அசிஸ்டன்ட்ன்றதுனால அப்போ பாய்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஷூட்டிங்க்கு அவர் போவார். ஸோ இவர் ஒர்க்கில் அந்த டைமில் அப்போ என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போயிடுவார். ஸோ நான் யார்கிட்ட போய் முதல்ல ஜாயின் பண்ணணும்னு நினச்சனோ அதே கேமராமேன் கிட்ட இன்னொரு ரூட் வழியாக வந்துட்டேன். ஸோ இப்படி தான் நடந்தது என்னோட சினிமா என்ட்ரி. அந்த ஃபஸ்ட்டு படம் பாய்ஸ் தான் என்னோட முதல் படம் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணது. எல்லாருக்குமே கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு பையனா அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் வாங்குற அந்த சம்பளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சம்பளத்துக்காக ரொம்ப உழைச்சிருப்பீங்க, கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அந்த சம்பளம் கையில கிடைக்கும் ரொம்ப சந்தோஷம் கிடைச்சிருக்கும். சோ அந்த ஃபர்ஸ்ட் சம்பளம் என்ன ஞாபகம் இருக்கா? அசிஸ்டன்ட் கேமராமேன் ஆனதுக்கு அப்புறம் ராஜா சார்ட்ட தான் ஒர்க் பண்ணேன். நான் ஒர்க் பண்ண படம் அது ஜெய்
ஆக்சுவலி. அதுலேருந்து ராஜா சார் வெளில வந்துட்டார். அதுதான் சினிமாவில் வாங்கின முதல் சம்பளம். அசிஸ்டன்ட் கேமராமேன் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 500 ரூபாய் அந்த மாதிரி கொடுப்பாரு. பரவாயில்ல. அப்ப அது பெரிய சம்பளம். ஆமா நிச்சயமா. அது ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி தான். அப்போ அது மிகப்பெரிய சம்பளம் தான் அது. ஸோ வந்து உங்களுடைய அந்த முதல் அனுபவங்கள்லாம் நீங்க வந்து நிறைய சந்திச்சிருக்கீங்க. வந்து சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்க சினிமாட்டோகிராஃபரா, ஸோ நான் தான் இந்த படத்துக்கு ஃபுல் சினிமாட்டோகிராஃபி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த முதல் அனுபவம் உங்ககிட்ட யார் வந்து சொன்னாங்க நீ தான் இந்த படத்துக்கு வந்து ஃபுல்லாக சினிமாட்டோகிராஃப் பண்ண போற அப்படின்ற ஃபர்ஸ்ட் மூவி? அப்படி பார்த்தா அது வந்து மீரா கதிரவன் ஒருத்தர், அவள் பேர் தமிழ் இப்போ வெளித்திருலாம் பண்ணார். அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு கேமராமேன் ஆக்குனார். டிவி கேம் தான் வந்திருந்தது அப்போது. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு படத்தோட ட்ரெய்லர் ஒன்று ஷூட் பண்ணோம். அந்த ட்ரெய்லர் அந்த அவள் பேர் தமிழரசிக்கான ட்ரெய்லர். அது வந்து சசி சார் வந்து எதேச்சியாக பார்த்துருக்காரு. இவரை நான் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்புறம் என்ன உண்மை சசி சார் கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்ன உடனே நான் போய் மீட் பண்ணேன். அப்போ என்னென்னா என்ன எதுனே சொல்லலை. அவர் உட்கார வச்சு ஜென்ரலாக என்கிட்ட பேச ஆரம்பித்தார். உங்களுக்கு பிடிச்ச சினிமாட்டோகிராஃபர் பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச படத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஜென்ரலாக பேச ஆரம்பித்தேன். எதுக்கு எல்லாம் இன்டர்வியூ பண்ணுறாருன்ற மாதிரி தான் உட்காந்தேன். எல்லாத்தையும் பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணுறேன், இதுக்கு நீங்கள் தான் கேமரா பண்ண போகிறீங்க அப்படின்னாரு. எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா அவர் இன்டர்வியூ அது ஒரு ஜஸ்ட்டு ஒரு மீட் பண்ணணுன்னு நினச்சாரு, பேசுகிறாரு அப்படி தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழித்து வந்து என்கிட்ட சொன்னார், நான் உங்கள்கிட்ட பேசின ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே உங்களோட ஐடியா என்னன்றது எனக்கு புரிஞ்சது, எப்படி பண்ணுவீங்க என்ன உங்களோட மைண்ட் செட் என்னன்றது புரிஞ்சது, அதுக்காக தான் உங்கள்கிட்ட பேசினேன் அப்படின்னாரு. ஆனால் அந்த படம் முடிகிற வரையிலும் சார் வந்து என் மேலே ஒரு சின்ன டவுட்லேயே தான் இருந்தார். இவன் பண்ணிவிடுவானா கேட்டுகிட்டே இருப்பார். உங்கள்கிட்ட அசிஸ்டன்ஸ்லாம் இருக்காங்களா, பண்ணிவிடுவீங்களா, எப்படி பண்ணுவீங்க என்னென்னு. ஏன்னா அப்போ ஃபிலிம் சும்மா இப்போ அந்த டிஜிட்டல்ன்றப்போ இங்கே இப்போ என்ன இருக்குன்னா நமக்கு என்ன அதாவது வாட் யூ ஷூட் வாட் யூ கெட் அது எல்லாமே சேமாக தான் இருக்கும். இப்போ அப்படி ஃபிலிமில் அப்படி கிடையாது. நீங்கள் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ என்ன எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத அவங்க பார்க்காம வந்து கன்ஃபார்மே பண்ண மாட்டாங்க. ஸோ அது சசி சார் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, நீ வந்து சரியாக பண்ணலன்னா உன்னை தூக்கிடுவார் அப்படிலாம் பயமுறுத்தி வர ஆரம்பிச்சாங்க. ஸோ 2 நாள் 3 நாள் ஷூட் நடக்கிற வரையிலும் நான் யார்ட்டையுமே சொல்லலை, இந்த படத்துக்கு நான் தான் கேமராமேன் சொல்லலை. ஸோ 3ஆவது நாள் ஒரு சாங் எடுத்தோம். 3 நாள் சாங்குக்கு அப்புறம் எனக்கே தெரியாது, லேபுக்கு அனுப்பிச்சு ஆக்சுவலி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லேபில் இருந்து கிரேடர்கிட்ட இருந்து கால் பண்ணி அவங்க பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் கண்டினியூ ஆச்சு. இதுவும் எனக்கு லேட்டாக தான் சொன்னார், நீங்கள் 3 நாள் ஷூட் பண்ணிட்டீங்க, பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு டெஸ்ட் பண்ணோம், லேபுக்கு அனுப்பிட்டோம், அங்கேருந்து கிரேடர் கிட்டலாம் கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷனே பண்ணோம் அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் அது போச்சு. அந்த படம் ஒரு த்ரில்லான அனுபவம் தான். உங்களை நீங்களே பெருமையாக நினச்ச ஒரு தருணம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ யார் உங்களை வந்து பாராட்டி இருந்தாலும் சரி, உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட், சப்பா கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு பெருமையான ஒரு தருணம் நீங்கள் ஃபீல் பண்ண அந்த முதல் தருணம்? எனக்கு அது வந்து அந்த பூ ஷோவில் தான் நடந்துச்சு. ஆக்சுவலி என்னென்னா படம் முடிச்சிட்டோம். அப்போ வந்து எல்லாமே கிரேடிங்கில் இருக்கும். ஸோ எதுவுமே வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஒரு கலரை ஏற்ற முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. என்ன ஷூட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு கிரேடிங்லாம். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி டென்ஷனாக போயிட்டு இருந்த டைமு. அடுத்த நாள் காலையில் வந்து படம் ரிலீஸாக இன்றைக்கி மழை வேறு. எனக்கு வந்து நான் ஒர்க்கை முடிச்சிருக்கேன், பட் ஆனால் எனக்கு 100% சாட்டிஸ்ஃபைடானா இல்லை, இன்னும் கொஞ்சம் இந்த ஃப்ரேம் கரெக்ட் பண்ணணும், அது கரெக்ட் பண்ணணுன்னே மைண்டில் இருக்குது. நான் அப்படியே என்னோட ஒரு பழைய டிவிஎஸ் எக்ஸல் வச்சுருந்தேன், அந்த வண்டியை எடுத்துகிட்டு ஜெமினிலேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். மழையில் நனைஞ்சிட்டே போகிறேன். எனக்கு அப்படியே மைண்டெல்லாம் வந்து எப்படி இருக்கும்ன்றது தான் ஓடிட்டுருக்கு. ஸோ முடிச்சுட்டு ரெடி ஆகி உதயம் தேட்டருக்கு போகிறேன். 11 o'clock 11:30 ஷோ பாதியிலே வந்து இன்டர்வெல்லில் ஒரு கால் வருது. அப்போ வந்து நாடோடிகள் ஷூட்டிங்லேருந்து சமுத்திரகனி சார் கூப்பிட்றாரு. அவர் கால் பண்ணி ஃபஸ்ட்டு கதிர் சார் கால் பண்ணார். நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன், கட்டுரை தமிழில் ஒர்க் பண்ணேன். ஸோ அவர் எனக்கு கால் பண்ணி சொன்னார், நேற்று காலையில் படம் பார்த்தோம், கிட்டத்தட்ட யூனிட்டாகவே போயிருக்காங்க. நான் அவர் கூட ஒர்க் பண்ணதுனால எனக்கு எல்லாம் அவங்க டீம் ஃபுல்லாக தெரியும். எல்லோரும் படம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு கதிர் சார் சொன்னார். அதுக்கடுத்து கனி சார் பேசினார், அவருக்கும் ரொம்ப படம் பிடிச்சிருக்கு, சூப்பராக பண்ணியிருக்கிறா அப்படின்னாரு. எனக்கு கனி சார்லாம் பழக்கம், எனக்கு கதிர் சார் மட்டும்தான் பழக்கம் அப்போது. அதுக்கப்புறம் சசிகுமார் சார் பேசினார், இந்த படத்தில் நீங்கள் தான் ஹீரோ அப்படின்லாம் சொன்னார். எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. அதாவது முதல் பாராட்டு அப்படின்றது இவங்க 3 பேர்கிட்ட இருந்து தான் வந்தது. சமுத்திரகனி சாரும் சசிகுமார் சார் அண்டு கதிர் சார், அவங்க 3 பேரும் பேசும்போது தான் சரி ஓகே உண்மையாலுமே ஒரு நல்ல வேலையை செஞ்சுருக்கோம் அப்படின்ற அந்த பயம் உடஞ்சி, ஸோ பயந்துகிட்டே இருந்த தருணம் உடஞ்சி ஓகே ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்குன்னு நினச்ச இடம் அதுதான் முதல்ல. சினிமாட்டோகிராஃபர் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ரொம்ப ரசித்த ஒரு படம் அப்படின்னா எதுன்னு சொல்வீங்க? சினிமாட்டோகிராஃபி படமாக ஃபஸ்ட்டு நான் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சேது. அப்போ தான் நான் ஃபஸ்ட் இயர் ஆக்சுவலி 99 2000 அந்த டைமில் வந்த படம். ஸோ அதுதான் எனக்கு அதாவது படமாக ரொம்ப விரும்பின படமாக பிடிச்சது. ஃபோட்டோகிராஃபியாகவும் நல்லாயிருக்கும். இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா பாராட்டுகள் வாங்குறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஆனால் திட்டு வாங்குறதுன்றது ரொம்ப ஈஸியாக வாங்கிடும். அதுவும் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் போகும்போது அசிஸ்டண்டாக இருக்கும்போது நிறைய திட்டு வாங்கியிருப்பீங்க. பட் வந்து முதல் திட்டு
ஐயோ தப்பு பண்ணிட்டேன், திட்டு வாங்கிட்டேன், ரொம்ப பயந்துருப்பீங்க. ஸோ அப்படி நீங்க வாங்கின முதல் திட்டுனா எதுன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து ராஜரத்னம் சார் என்னன்னா, அவர் திட்ட மாட்டார். அவர் வந்து நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா நம்மகிட்ட பேச மாட்டார். அதுதான் மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். நம்ம இன்னைக்கு அவர் சரியாக நம்மகிட்ட பேசலைன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு அர்த்தம். நம்மளால புரிஞ்சுக்கணும். அவர் நம்மளை அவாய்ட் பண்ணுவார், சரியாக இது பண்ண மாட்டார், ஏப்படா அப்படின்ட்டு போயிடுவார். இவ்வளோதான் அதிகபட்சம் சொல்லுவார். ஐயோ ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, என்ன தப்பு பண்ணோம், ஐயோ சரியாக பண்ணோம் அப்படின்னு இப்படி ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட பொறுத்தவரைக்கும் நான் திட்டு வாங்கினது கிடையாது. மடையா அப்படிம்பார் அதிகபட்சமாக இது சொல்லிட்டு போயிடுவார். அதிகமாக ஹர்ட் ஆகிற அளவுக்கு திட்டு வாங்கினது கஷ்டப்பட்டதுன்னா ரவிவர்மன் சார் கிட்ட தான். அன்னியன் ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து ஏதாவது என்ன இதுனாலும் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பார். பயங்கரமாக கோவப்படுவார், பயங்கரமாக அதாவது பனிஷ் பண்ணிடுவார். ஆமாம், பயங்கரமான பனிஷ்மெண்ட்டெல்லாம் இருக்கும். அது என்னென்னா, ஒரு பீச் ரோட்டில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஊர் வந்து சரியாயிடும். எல்லாருமே வந்து இந்த லைனுக்குள்ளே நிற்பாங்க. ஸோ விக்ரம் சார் வந்து அந்த லைனில் நிற்பார். எல்லாருமே திரும்பி பார்ப்பார், எல்லாம் அந்த லைனில் நிற்பாங்க. அந்த ஷாட் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ என்னென்னா, நான் ரீட் பண்ணும்போது ஏதோ தப்பாக ரீட் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ காதை பிடிச்சி லைட்டாக அப்படி திருவார். இல்லை அதாவது என்னென்னா, அங்கே தான் கற்றுக்க முடியும். ஸோ அங்கே என்னென்னா, நீங்கள் ஒரு 0% மிஸ்டேக் இல்லாமல் எந்த தப்பும் பண்ணாமல் கற்றுக்கலாம். ஸோ அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒர்க்மேன்ஷிப் இப்போ இல்லை. ஆக்சுவலி இப்போ இருக்க சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களா, அவ்வளோ இதாக இருக்காங்களாம் இல்லை. ஏன்னா அப்போல்லாம் வந்து அது வேறு ஒரு தவம் மாதிரி இருக்கும். அங்கே வேலை செய்கிற அந்த ஒரு நாளுமே வந்து பெரிய லேர்னிங்காக இருக்கும். அதேமாதிரி ராஜரத்னம் சார்ட்டு அப்படி இருந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட தான், ரவிவர்மன் சார்ட்டு தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். அது மாதிரி மீட்டர் ரீட் பண்ண, எப்படி ஃப்ரேம் வைக்கணும்லேருந்து எல்லாமே. ஆக்சுவலி வந்து எவ்வளோ தூரம் திட்டுறாரோ, எவ்வளோ தூரம் இது பண்ணுறாரோ அந்தளவுக்கு ஃப்ரீடமும் கொடுப்பார். நம்ம ஒர்க் பண்ணுறோம், இவன் ஒர்த்தாக இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சால் விட்டுருவார். அந்த படம் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 7 அசிஸ்டன்ட் கேமராமேன். அவர் ஏன்னா மணிகண்டன் சார் தான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணார். அப்புறம் இவர் ஆரம்பிக்கும் போது 7 அசிஸ்டன்ட். அந்த படம் முடியும் போது நான் ஒருத்தன் தான் இருந்தேன். எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்திருக்கீங்க நீங்க. சூப்பர். உங்க ஜேர்னில பாத்தீங்கன்னா நிறைய ஊருக்கு போயிருப்பீங்க, நிறைய சினிமாட்டோகிராஃபிக்காக நிறைய விஷயங்கள், நிறைய டிராவல் பண்ணியிருப்பீங்க. பட் வந்து அந்த முதல் பயணம் அப்படின்றது, வெளிநாட்டு பயணம்ன்றது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு தருணமா அமைஞ்சிருக்கும். ஸோ சினிமாக்காக ஃபர்ஸ்ட் நீங்க போன முதலாக நீங்க சென்ற ஒரு வெளிநாட்டு பயணம்னா என்ன சொல்லுங்க? ஆக்சுவலி அதுக்கு வந்து நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போதே போனேன். அசிஸ்டண்டாக இருக்கும்போது பஹ்ரைன் போனோம். அங்கே என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 டேஸ் ஒரு பஹ்ரைனி ஃபிலிம். அது அங்கே வந்து சினிமாவே கிடையாது. நாங்கள் ஷூட் பண்ணதான் 2வது படம். அங்கே பஹ்ரைனில் ஷூட் பண்ணுற படம் பேர் பஹ்ரைனி டேல் அப்படின்னு ஒரு படம். ஆமாம், பஹ்ரைனி டேல் அப்படின்னு. அங்கே இருக்க கிங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஏன்னா அங்கே சினிமாவை இது பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாரு. நான் ஷாம் தத்னு ஒரு கேமராமேனோட அசிஸ்டண்டாக போயிருந்தேன். அவர் தான் விஸ்வரூபம் 2 பண்ணார். இன்னும் ரிலீஸ் ஆகலை. அவர் தான் கேமராமேன் அதுக்கு. ஸோ அப்போ தான் இந்த சூப்பர் 35 வந்த டைம். ரவிவர்மன் சார்ட்ட இருந்து முடிச்சுட்டு நான் வெளில போன இடம் அங்கே தான் போய் ஒர்க் பண்ணேன். ஒரு மலையாளம் ஃபிலிம்ஸ்லாம் ஒர்க் பண்ணேன் நிறையா. ஸோ எனக்கு இன்னொரு வேர்ஷனை கற்றுக் கொடுத்தது அங்கே தான், மலையாளம் தான். ஏன்னா இங்கே தமிழில் வந்து எல்லாமே பெரிய பெரிய படம். இங்கே பார்த்தா பாய்ஸு, அன்னியன், அது இதுன்னு எல்லாம் பெரிய படம், பெரிய ப்ராஜெக்ட்ஸு. பார்க்கும்போதே மிரட்சியாக இருக்கும். இப்போ இப்படியா சினிமானா இவ்வளோ பெருசாக அப்படின்னு இருக்கும். அப்படியே அங்கே போனால் மலையாளத்தில் பார்த்தா ஒரு 25 டேஸில் படத்தை முடிச்சிருவாங்க, 35 டேஸில் முடிச்சிருவாங்க. டே நைட் ஷூட் போவோம், ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. இப்படி ஒரு ஒர்க்கை எங்கே கற்றுக்கலான்னா அங்கே. ஸோ அப்படி இருந்தது இல்லை நீங்கள் அங்கே. நான் நிறைய ஷாஜிகிலா சாரோட படங்கள்லாம் ஒர்க் பண்ணேன் அசிஸ்டண்ட். அவர் கூட, ஷாம்தத் கூட. ஸோ அவர் கூட கிளம்பி போனது தான் அந்த முதல் வெளிநாடு பஹ்ரைன் தான். கேமரா ஒர்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கலை, தனிப்பட்ட ஒரு கலைன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப உருகி ரசித்து அந்த ஃபோட்டோகிராஃபி பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ நிறைய பேர் இந்த கடலில் தான் ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோகிராஃப் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சன்ரைஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் வந்து ஒரு பெண்ணை வந்து ரொம்ப அழகாக ஃபோட்டோகிராஃப் பண்ணுறதும் ஒரு அழகான விஷயம். அந்த மாதிரி உங்களுடைய கேமராவுக்கு ரொம்ப அழகான ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லி நீங்கள் ரசித்து எடுத்த ஒரு பெண் அப்படின்னு யார் சொல்லுங்க? இல்லை, அது எல்லாருக்குமே நம்ம ஃப்ரேம் முன்னாடி வந்து நிற்கிற எல்லாரையுமே அப்படி தான் பண்ணுவோம். ஆக்சுவலி என்னென்னா, ராம்நாத் செட்டி சார் தான் சொல்லுவார் எப்போவும், நம்ம என்னதான் மாஞ்சி லைட் பண்ணாலும் யார் ஃப்ரேம் முன்னாடி வந்து நிற்கிறாங்கன்றதை பொறுத்து தாண்டா அந்த ஃப்ரேமே இருக்கும் அப்படிம்பாரு. அது என்னமோ லாஜிக்காக ஒன்று சார்னு. ஸோ அந்த மாதிரி எல்லோரும் யார் வந்தாலும் அது அழகாக காட்டணும்னு தான் முதல் முயற்சிப்போம். பட் பூ பொறுத்தவரையிலும் என்னென்னா, அழகாக காட்டணும்னு சொல்ல அவர் வந்து டல் பண்ணணும், மேக்கப் டல் பண்ணிவிட்டு ரொம்ப அழுக்காக அந்த ஊரில் இருக்க ஒரு பொண்ணாக காட்டணும் தான் அவர் சொன்னார். ஸோ அந்த படம் எப்படின்னா, அவங்க அழகாக இருக்காங்கன்றதை தாண்டி அவங்களோட டெடிக்கேஷன் தான் அப்படி இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் பார்வதி எதனும் நிறைய படங்கள் பண்ணிட்டாங்க வேறு லெவலில். ஆமாம், அப்போ என்னென்னா அந்த முதல் படத்துலேயே அவங்களோட டெடிக்கேஷன் தெரியும். என்னென்னா அங்கேயே போய் அந்த பட்டாசு ஃபேக்ட்ரியில் உட்காந்து அவங்களே பட்டாசு கட்டுறதெல்லாம் அவங்க வந்து என்னென்னா அங்கே இருக்கவங்களுக்கு அந்த கொசுலாம் கடிச்சு இதாக இருக்கும் கை.
க்ளோஸ்அப் வைக்கும்போது அப்படி தெரியணுங்கிறதுக்காக நைட்டெல்லாம் போய் மொட்டை மாடியில் நிற்பாங்க. கொசு கடிக்கிறதுக்கு? ஆமாம், அந்த அளவு டெடிகேஷனாக இருப்பாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இது என்ன கொஞ்சம் ஓவராக இருக்கா இல்லை இவங்க இப்படி தானான்ற மாதிரி தோன்ற அளவுக்கு பண்ணுவாங்க. அவ்வளோ டெடிகேஷனான ஆர்டிஸ்ட். அப்படி அழகுன்றதை தாண்டி ஒரு டெடிகேஷனான ஆர்டிஸ்ட்னா அவங்க பார்வதியை சொல்லலாம். அப்புறம் எனக்கு தமன்னா பிடிக்கும். அவங்களும் அந்த அளவுக்கு டெடிகேஷனாக இருப்பாங்க, இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் தன்னோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணிட்டு போயிடுவாங்க. கண்டேன் காதலை பண்ணேன், எனக்கு 2வது படம். அது வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் படத்தில் எல்லாம் பண்ண முடியலையோ அதெல்லாம் இதில் பண்ணி பார்த்தேன். ஏன்னா அங்கே அழகாக லைட் பண்ண முடியாது, அழகாக வேணும்னு சொல்ல மாட்டார், ஆர்டிஃபிஷியலாக தெரிய வேண்டாம் எதுவுமே, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் லைட் பண்ணால் கூட அந்த மாதிரி ஒரு லைட்டிங் பண்ணி பண்ணியிருக்கோன்றது அந்த படத்தில் தெரியக்கூடாது, ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும். ஸோ அப்படி ஃபீல் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கணும், அந்த ஒரு ஹைலைட்குள்ளே இருக்கணும் கண்ட்ரோல்டாக, அப்படின்ற ஒரு ஃபீலில் ஒர்க் பண்ண படம் அது. ஸோ கண்டேன் காதலை பண்ணும்போது அது எல்லாத்தையுமே மாற்றி வேறு மாதிரி ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சது. ஸோ சினிமாட்டோகிராஃபி, ப்ரொடியூசர் எல்லாம் முடிஞ்சுட்டு இப்போ வந்து டைரக்டர் ஆகணுன்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே தோணிருக்கு. ஸோ இந்த எண்ணம் முதல்ல உங்களுக்கு தோன்றதுக்கு காரணம் என்ன? மதுரை வீரன் என்ற ஒரு சப்ஜெக்டை வந்து படமாக எடுக்கணும்னு உங்களுக்கு தோணுதுக்கு முதல் காரணம் என்ன? அது காரணம்னு இல்லை, என்னென்னா நான் டைரக்டர் ஆகணுன்னா அதுக்கு வந்து ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு தாட் எப்போவுமே. ஒரு 22 வயசில் 23 வயசில் ஒரு படம் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது, ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் என்னென்னா ஒரு டேரக்டருக்கு வந்து அது ரொம்ப முக்கியம். ஒரு லைஃப்பில் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கணும், அப்போ தான் வந்து ஒரு முழுமையான படத்துக்கான தகுதி வர்றதா நான் நினச்சேன். அதை தாண்டி என்னென்னா சினிமாட்டோகிராஃபராக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 படங்கள் ஒர்க் பண்ணிட்டேன், ஈவன் ப்ரொடக்ஷனில் எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்னென்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணது வந்து ஆக்சுவலி ஒரு ரீமேக் தான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன், ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக். அதுக்கப்புறம் அதுக்கு நானே உட்காந்து ஒன்லைன்லாம் பண்ணிட்டு யோசிக்கும் போது இல்லை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறதே வந்து நமக்கான ஒரு படம் அப்படின்னு எடுத்தோன்னே ரீமேக் பண்ண அப்புறம் நமக்கான படமாக இருக்கும்னு ஒத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் நடந்த நமக்கு தெரிஞ்ச ஒரு கதையை ஸ்டார்ட் பண்ணுவோம் தான் நினச்சேன். ஜல்லிக்கட்டு பற்றி முழுசாக ஒரு படம் வந்ததில்லை அது வரையிலும். ஸோ ஆடுகளை மாதிரி ஜல்லிக்கட்டை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் தான் முதல்ல ஆரம்பித்தது. ஸோ அது சம்மந்தமான புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அப்போ தான் இந்த பிரச்சனைலாம் இருந்தது, தடையெல்லாம் இருந்தது. ஸோ இந்த மெரினாவோட பிரச்சனைலாம் அப்போ நடக்கலை. ஸோ அப்போ ஜல்லிக்கட்டை பற்றி ஒரு 40% தான் எல்லாருக்கும் தெரியும், அது யாருக்கும் பெருசாக அதை பற்றின இது தெரியாது, நாலேஜ் இல்லை. ஸோ அந்த டைம்லேயே அந்த ஸ்கிரிப்டை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒருவேளை இந்த பேன் கண்டினியூ ஆனால் நம்மளால் காலையை வச்சே ஷூட் பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்தாலும் இந்த படத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ நான் கதை சொல்ல ஆரம்பிக்கிறது செப்டம்பர் அக்டோபரில் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்புறம் பார்த்தா இது ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஆகி அது வேறு லெவலில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது ஈஸி ஆகிடுச்சு அந்த படம் பண்ணுறது. ஸோ அங்கே தான் இது வந்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு புது பேக்ட்ராப்பில் படம் பண்ணணும், இதுவரையும் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தில் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். மூவி எடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீன் அப்படின்றது வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ நம்ம எழுத போகிற அந்த ஃபஸ்ட்டு சீன் வந்து இப்படி இருக்கணும், ஒரு பெரிய கனவுலாம் கண்டு எழுதியிருப்பீங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு சீன் பற்றி சொல்லுங்கள், அந்த எழுதின தருணங்கள் எப்படி இருந்தது? இல்லை அந்த சீன் வந்து அந்த முதல்ல அந்த படத்தில் ஒரு இன்ட்ரோல் பிளாக்ல வரும் அந்த பஞ்சாயத்து சீன், அதுதான் முதல்ல எழுதணும். ஏன்னா முதல்ல வந்து நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன், முதல்ல இந்த ஜல்லிக்கட்டு இங்கே எப்படி நடக்குது, அதில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, எப்படி அதை இது பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா நடத்தணும்னு நினைக்கிற ஒருத்தனுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது, அப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த டிராஃப்ட் ஆரம்பித்தோம். ஸோ அப்போது அந்த ஊரில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும், யாரெல்லாம் என்னெல்லாம் பேசுவா, இதுக்குள்ளே இன்னராக ஜல்லிக்கட்டுக்குள்ளே என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு வச்சு ஒரு சீன் பண்ணுவோம். அதான் கீ சீன் படத்தில். ஸோ அதுதான் முதல்ல பண்ண சீன். அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே ஆர்டரில் வந்து இன்ட்ரோல் பிளாக் ஆகிடுச்சு, இன்ட்ரோல் பிளாக்கு முன்னாடி வந்தது, அதுதான் முதல்ல பண்ண சீன். முதல் அனுபவங்கள் அப்படின்றது நம்ம லைஃப்பில் நிறையவே இருக்கும். ஸோ உங்களுக்கு சினிமாவில் முதல் அனுபவம் அப்படின்னா என்ன சொல்ல, ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம்னா எதுன்னு சொல்வீங்க? அது வந்து இல்லைன்னா ஒரு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட். ஆக்சுவலி இப்போது இந்த மன்னர் வகைரான்னு ஒரு படம் பண்ணேன், அந்த படத்தில் என்ன ஒரு கார் சேஸ் சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாம் நாங்கள் அது நைட் ஃபுல்லாக ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஏர்லி மார்னிங் வந்து அடுத்த நாள் அன்றைக்கி காலையில், அதாவது வந்து விடிய போகுது ஆனால் நைட் எஃபெக்ட் எடுக்கணும். ஸோ அரிபரியாக அந்த ஷாட் ஒரு 5:45க்கு பிளான் பண்ணி வச்சுட்ருக்கோம். ஒரு 2 காரை வந்து ஒரு கார் இடித்து வந்து இப்படி திரும்பும். ஸோ என்னென்னா நான் கேமரா வந்து இந்த திரும்புகிற இடத்துல காரை வச்சுருக்கேன், ஐ மீன் கேமரா வச்சுருக்கேன் அந்த கார் திரும்புகிற இடத்துல.
ஸோ யாரும் அந்த ஹரிபரியில் யாரும் சொல்லலை. இந்த பக்கம் என்னன்னா பெரிய ஒரு டவுனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 அடிக்கு வந்து அது ஒரு ஃப்ளைஓவர் அது. ஸோ இங்கேருந்து இப்படி குதிக்க முடியாது, இந்த சைடெல்லாம் க்ரௌடு நின்றுட்டு இருக்காங்க, இந்த பக்கம் மட்டும்தான் வெளில வர முடியும். ஸோ அந்த கார் அப்படியே வந்து கேமராவை ஹிட் பண்ணி என் மேலே இடிச்சிருச்சுக்கா. ஸோ அது என்னன்னா அங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு செகண்டில் அப்படி வெளில வந்துட்டேன். ஸோ அது வந்து என்னன்னா ரொம்ப ஆமாம் அது வந்து அது ஒரு பேட் இன்சிடெண்ட்டாக தான் பார்த்தேன். இது வந்து லைஃப்பில் அந்த சினிமாவில் நடந்த ஆமாம் விஷயம்ன்றது. சந்தோஷமான விஷயங்கள் நிறைய இருக்குது, சின்ன சின்னதாக நிறைய இருக்குது. முதல்ல சந்தோஷப்பட்ட விஷயம்னா அப்படின்னா அது பூ ரிலீஸ் தான். அதான் கண்டிப்பாக அதுதான். ஏன்னா முதல்ல நம்ம பேரை வந்து போஸ்டர்லேயும் பேனர்லேயும் பார்க்குறது, அதுதான் முதல்ல சந்தோஷப்பட்ட விஷயம். பெருசாக முதல்ல அவார்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க நீங்கள். ஸோ யார் கையில் முதல்ல அவார்ட் வாங்கினீங்க, எந்த விஷயத்துக்காக அவார்ட் வாங்கினீங்க? நான் ஆக்சுவலி இந்த பூவுக்கு வந்து ஒரு அந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அந்த அவார்டு வாங்கிறதுக்கு நான் போகல. ஏன்னா நான் வந்து அப்போது கண்டேன் காதலையோ இல்லை இந்த தெலுங்கு படம் பொறுத்தோட ஷூட்டிங்கில் இருந்தேன். ஸோ என் அப்பா அம்மா தான் போனாங்க, அவங்க தான் வாங்கினாங்க. எனக்கு என்னென்னா நான் வாங்கினதை விட அவங்க வாங்கினது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னால் போக முடியல ஆக்சுவலி. ஆனால் அவங்கள அப்புறம் அந்த வீடியோஸ் காமிச்சாங்க என்கிட்ட. ஸோ அவங்கள மேடை ஏற்றும் போது அவங்க அந்த திருக்குறள்லாம் சொல்லி அவங்ககிட்ட அவார்டு அவங்க பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. ஒரு சின்ன அவார்டு தான், ஆனால் அது அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அதுதான் எனக்கு பெருமையான இதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உண்மையாக என்னென்னா இன்னும் நான் ஸ்டேஜில் ஏறி அவார்டே வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்காக 2 நேஷ்னல் லெவல் அவார்டு கிடச்சிது. ஒன்று வந்து கோவாலையும் இன்னொன்று வந்து பெங்களூர்லேயும். அது வந்து நான் சினிமாட்டோகிராஃபர் ஆனதுக்கப்புறம் ரெண்டுமே வந்து என்னென்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதிலிருந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபிக்கு 2 அவார்டு. அந்த 2 அவார்டு வாங்கவும் நான் போகல. ஆக்சுவலி ஏதோ ஒரு ஷூட்டில் இருந்தேன், என் ஃப்ரெண்டு தான் அது 2 வாங்கினான். அது ஒரு சந்தர்ப்பமே இல்லை. ஆமாம். ஓகே. அண்ட் வந்து ஃபைனலாக ஒரு குவெஸ்டின் நான் கேட்குறேன். ஸோ முதல் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே வந்து நிறைய விஷயங்கள் நினைவுக்கு வரும். பட் உங்களுக்கு முதலில் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் போது உங்களுக்கு முதல்ல நினைவு வர ஒரு விஷயம் எதுன்னு சொல்லி? அது வந்து என்னன்னா கட்டுறது தமிழில் ஒரு ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ், ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த அம்பாசிடர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி விழும், அந்த ஜீவாவோட ஃப்ளாஷ்பேக்கு. ஸோ அது ஷூட் பண்ணும்போது என்னென்னா டபுள் கேமரா அன்னைக்கு. ஸோ அதான் முதல்ல என்ன க்ரெயினில் ஏறி உட்கார வச்சு அவர் ஷூட் பண்ண சொன்னார் கதிர் சார். ஸோ அதுதான் என்னோட முதல்ல நான் எடுத்த ஷாட்டு. ஸோ அப்படின்னா அதுதான் ஞாபகத்துக்கு வருது எனக்கு இப்போ. சரி, எனிவே வந்து இந்த ட்ராவல் வந்து ரொம்ப அழகான ஒரு ட்ராவலாக இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கும் போது. ஸோ இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது எல்லாருமே வந்து நேசிக்கிற அளவுக்கு இருந்தது. ஸோ தமிழ் மக்கள் வந்து கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு ஆழமான ஒரு கருத்து மிக்க ஒரு கதையை வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ மேலும் இந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணணும், சினிமாட்டோகிராஃபி பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய பேரை வாழ வைக்கணும். ஸோ வந்து ஆல் தி பெஸ்ட் உங்கள் ஃபியூச்சருக்கு. ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.